வணக்கம். இது எட்டாம் அறிவு. எட்டாத அறிவை எட்டி பிடிக்கும் முயற்சிதான் இந்த எட்டாம் அறிவு. இந்த நிகழ்ச்சியில சித்தர்களை பத்தியும் சித்த ரகசியங்களை பத்தியும் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்று சித்த ரகசியம் 3. மனதின் ஆற்றலை ஒருமுகப்படுத்தி தம்முள் இறைமையை கண்டு அதனுடன் ஒன்றிக் கலந்தவர்கள் சித்தர்கள். உலகியல் வாழ்வை ஒரு கருவியாக கொண்டு சித்த ஒழுக்கம் கண்டு தெளிந்தவர்கள் சித்தர்கள். சித்தத்தில் சிந்தித்தபடியே உடலும் உண்பனவும் அடைந்து அனுபவிப்பவர்கள் சித்தர்கள். சித்தர்களின் வரலாற்று கூறுகள், வாழ்வியல் நெறிமுறைகள், வானவியல் சிந்தனைகள் இன்னும் பல. பொக்கிஷங்களாக சித்தர்கள். தமிழ்நாட்டின் தென்பகுதியாக லமூரியா இருந்த காலத்தில் எகிப்து நாட்டு பகுதி நீரில் மூழ்கி இருந்திருக்கிறது. தென்பகுதி கடலால் கொள்ளப்பட்ட பின் நீரில் அமிழ்ந்திருந்த இப்போதைய இந்தியாவின் வடபகுதி நிலப்பரப்பாகியது. அந்நிலப்பரப்பிலும் தமிழர்கள் வாழ்ந்திருக்கின்றனர். எனவே பண்டைய தமிழகத்தில்தான் முதலில் மனித இனம் தோன்றி பின்னர் உலக நாடுகளில் சென்று குடியேறி இருக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியாளர்கள் அறுதியிட்டு கூறியுள்ளார்கள். காலத்தால் முந்தைய தமிழ்நாட்டில் செய்யப்பட்ட மருத்துவமே சித்த மருத்துவமாகும். நவீன விஞ்ஞான கருவிகள் புதிதாக உருவாகி வந்தாலும், புதிய ஆராய்ச்சிகள் செய்து வந்தாலும், மக்களின் வரிப்பணத்தில் மிகுதி பங்கு வருவாயில் பெரும்பகுதி செலவழிக்கப்பட்டும் பெரும்பாலான நோய்கள் தீர்க்கப்படாமலேயே உள்ளன. சரியான தீர்வுகளே செய்யப்படவில்லை. அன்றும் இன்றும் மற்ற மருத்துவ முறைகளில் தீராதென கைவிடப்பட்ட நோய்கள் தீர்க்கப்படுவது சித்த மருத்துவத்தில் தான் என்பது வெறும் புகழ்ச்சி அல்ல, கண்கூடான உண்மையாகும். இத்தகைய அரிய கலையை உருவாக்கியவர் யார்? வளர்த்தவர்கள் யார்? அடிப்படைகள் என்ன? கட்டுத்திட்டங்கள், நெறிமுறைகள் எவை? இப்போதைய அதன் நிலை என்ன என்பதை அறிமுகப்படுத்துவதே இந்நிகழ்ச்சியாகும். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் அது நோய்வாய்ப்படும் போதும் இயங்க முடியாம முடங்கி போகக்கூடிய சமயங்களும் அந்த நிலையிலிருந்து சரி செஞ்சு மீண்டும் அதை பழைய நிலைக்கு கொண்டு வரதான் மருத்துவம். இந்த மருத்துவம் முதல்ல எங்க தோன்றி இருக்கும், எப்படி தோன்றி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கும். எப்ப மனுஷன் தனிமையில இருந்து கூட்டமா வாழ ஆரம்பிச்சானோ அப்பவே மருத்துவம் தோன்றி இருக்கு. அப்படி தோன்றின மருத்துவம் பல்வேறு காலகட்டங்கள்ல பல்வேறு நாடுகள்ல பல்வேறு விதமான பரிணாமங்களை வளர்ச்சி அடைஞ்சு இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான மருத்துவ முறைகளை பின்பற்றிட்டு வர்றாங்க. இப்படி உலகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடிய, தவிர்க்கவே முடியாத ஒரு துறையாக, ஒரு கலையாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவ துறையை, மருத்துவ கலையை இன்னைக்கு உலக மக்கள் அனைவருடைய தேவையாக இருக்கக்கூடிய இந்த கலை உலக அளவுல பார்த்தா மிகச்சிறந்த மருத்துவ கலை அப்படின்னு பார்க்கும்போது அது தமிழர்களுடைய மருத்துவத்துறையாகவும் மருத்துவ கலையாகத்தான் இருக்கு. தமிழர்களுடைய மருத்துவ முறை எது அப்படின்னு பார்த்தா நிச்சயமா அது சித்த மருத்துவ முறை தான். சித்தர்களாலும் முனிவர்களாலும் பேணி காக்கப்பட்டு பெருமை தேடிக்கொண்ட சித்த வைத்தியம் அனுபவத்திற்கு வந்த பிறகு கொஞ்சம் மங்கத் தொடங்கி மீண்டும் வலிமை பெற ஆரம்பித்திருக்கிறது. ஆங்கில வைத்தியத்தால் குணப்படுத்த முடியாத பல வியாதிகள் தமிழ் வைத்தியம் என கூறப்படும் சித்த வைத்தியத்தால் குணப்படுத்தப்படுவதுண்டு. அத்தகைய பெருமை சித்த வைத்தியத்திற்கு உண்டு. மரபு வழியாகவும் குருகுல முறையிலும் பயிலப்பட்ட சித்த வைத்தியம் இப்போது கல்லூரிகள் வாயிலாக கற்பிக்கப்பட்டு வருகிறது. சித்த மருத்துவ முறை இது ஆரம்ப காலங்கள்ல சித்தர் மருத்துவ முறையா இருந்திருக்கு. காலப்போக்குல அது மருவி சித்த மருத்துவ முறையா மாறிடுச்சு. இந்த மருத்துவ முறையை நமக்கு கொடுத்தவங்க, நமக்கு கொடுத்து இந்த மண்ணுக்கு பல புதுமைகளை, பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர்கள் சித்தர்கள். அவர்களுடைய பெயர் நிமித்தமாகத்தான் அது சித்தர் மருத்துவ முறையா இருந்தது. இப்ப அது சித்த மருத்துவ முறையா மாறி இருக்கு. இந்த சித்த மருத்துவ முறையை நமக்காக கொடுத்த அந்த சித்தர்கள் பத்தி நமக்கு எல்லா விதமான தகவல்களும் கிடைச்சிருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்லை. அவர்களை பத்தின தகவல்கள் நமக்கு கல்வெட்டுகள்லையோ அல்லது பட்டய சான்றுகள்லையோ இல்லை. அவங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் அவங்க நமக்காக விட்டுட்டு போன பாடல்கள் தான். அவர்களுடைய பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம்னா அது பெரிய அளவிலான கடினமான இலக்கியங்களை கொண்டதாக நிச்சயமா இல்லை. சாதாரண மனுஷனும் புரிஞ்சுக்கிற மாதிரி மிக எளிமையான நடையில எழுதப்பட்ட பாடல்களாக அது ஒரு சந்த பாடலாகவும் அந்தாதி பாடல்களாக தான் இருந்திருக்கு. அந்த பாடல்கள் அவங்க சொன்ன விதம்,
அவங்க சொன்ன கருத்துகள் அப்படின்னு பார்த்தா அதுல சொல்லாத கருத்துகள் இல்லை அப்படிங்கிறது தான் நிஜம். மனித இனம் அறிவு வளர்ச்சி பெற தொடங்கிய போது சித்தர்கள் வாழ்ந்து வருகின்றனர். காடு மேடு மலைகளில் மட்டுமல்லாமல் மக்களோடும் பழகி வந்துள்ளனர். மத சித்தாந்தம் என்ற சமய கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட உயர்நிலையில் இருந்தவர்கள் அவர்கள். மனிதனாக பிறந்து சித் என்று சொல்லக்கூடிய பேரறிவான இறைநிலையை உணர்ந்து அந்த பேரறிவு பெற்று பிறவி பயன் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய தன்மையை அடைந்தவர்களே சித்தர் பெருமக்கள். இந்த சித்தர் பெருமக்கள் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். அதிலே மருத்துவம் என்று சொல்லக்கூடிய மூலிகைகள் சார்ந்த அந்த பணி மகத்தானது. சித்த மருத்துவத்திலே மருத்துவமானது 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து சொல்லப்பட்டது. மூலிகைகளை கொண்டு செய்யக்கூடிய மருத்துவ பிரிவு, தாதுக்களை கொண்டு செய்யக்கூடிய மருத்துவ பிரிவு, அதே நேரத்தில் ஜீவன்களை கொண்டு ஜீவ வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அவைகளை கொண்டு மருத்துவம் செய்யக்கூடிய பிரிவு. இதில் பல்வேறு நோய்களுக்கு அடிப்படையான விஞ்ஞான ரீதியான ஆதாரங்களை பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்கள் பாடல்களாக எழுதி வைத்திருந்தனர். அப்படிப்பட்ட சித்தர் பெருமக்களின் கருணையினாலே இன்றைக்கும் நாம் அதை பயன்படுத்தி பலனடைந்து வருகிறோம். சிலர் சமயவாதிகளாக காணப்பட்டாலும் அவர்களது சொல் செயல் முதலியவற்றை நோக்கினால் உண்மை நிலை நன்கு தெரியும். இப்படி சித்த நிலை பெற்றவர்கள் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்திருக்கின்றனர். பற்பல நாடுகளில் பற்பல மொழி பேசும் சித்தர்கள் இருந்திருக்கின்றனர், இப்போதும் இருக்கின்றனர். நமது தமிழ்நாட்டிலும் நூற்றுக்கணக்கான சித்தர்கள் வாழ்ந்திருந்தனர். பொதுவாக நம்ம முன்னோர்கள்னு சொல்றது வழக்கம். அப்படி முன்னோர்கள்ங்கிறது யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது நடக்கணும்னு நினைச்சாங்களோ, யார் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது செஞ்சாங்களோ அவங்களே முன்னோர்கள். அப்படி செய்தவர்கள், நன்மையை புரிந்தவர்கள் நம்முடைய சித்தர்கள். அன்னைக்கு நிலத்தை 5 வகையாக பிரிச்சாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. இதுல ஏன் குறிஞ்சிக்கு முதல் இடத்தை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, குறிஞ்சிங்கிறது மலையும் மலை சார்ந்த இடமும். ஒரு மனிதனோ அல்லது உயிரினமோ வாழ்வதற்கு தகுதியான இயற்கையான சூழல் அமைந்திருக்கிறது நிச்சயமா அது மலையில தான். அதனால மலைதான் மனிதன் வாழ்வதற்கு சரியான இடம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து அந்த குறிஞ்சியை முதல் இடத்துல வச்சாங்க. அங்கு கிடைக்கக்கூடிய காய்களும் பழங்களும் கனிகளும், அங்கு இருக்கக்கூடிய தேன், மூலிகைகள், இவை எல்லாமே மனித வாழ்க்கைக்கு தினம் தினம் பயன்படக்கூடிய ஒன்றாக இருந்தது. அங்கு வாழ்வதற்கு மனிதன் எல்லா வகையிலையும் பொருத்தமானவனாக இருந்தான். அதனால தான் குறிஞ்சிக்கு முதல் இடம் கிடைச்சது. ஏன் அதை குறிஞ்சின்னு சொன்னாங்க அப்படிங்கிறதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. 9 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூத்து 12 வருஷம் தொடர்ந்து இருக்கக்கூடிய அந்த குறிஞ்சி மலர் அந்த மலைகளில் எங்கேயும் பரவி காணப்பட்டனால தான் அந்த இடத்துக்கு குறிஞ்சினே வச்சாங்க. மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு குறிஞ்சின்னு பெயர் வர காரணம் அங்கு பூத்து குலுங்கிய குறிஞ்சி மலரும் ஒரு காரணமாகவே இருந்திருக்கு. இந்த குறிஞ்சி மலர்ல நிறைய தேன் இருக்கும். அந்த தேனை குடிக்கிறதுக்கு நிறைய தேனீக்கள் வருவது உண்டு. அந்த தேனை சேகரித்த தேனீக்கள் அதனுடைய கூட்டுல கொண்டு போய் 3 வருஷம் கிட்டத்தட்ட வச்சிருக்கும். அப்படி கிடைச்ச அந்த தேன் குறிஞ்சி தேன்னு சொல்றாங்க. சித்த மருத்துவத்துல இந்த குறிஞ்சி தேனுக்கு சிறப்பான ஒரு இடம் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். மனித உயிரினம் வாழ்வதற்கு முக்கியமான உயிர்வழி என்னும் பிராணவாயுவை கொடுப்பவை தாவரங்களே. அவை கரியமில வாயுவை உட்கொண்டு பிராணவாயுவை வெளிவிடுவதால் தான் மனித இனம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. எனவே தாவரங்கள் மனித உயிர்களுக்கு உயிராய் இருக்கின்றன. மனித உயிர்களின் உணவுப் பொருளாக விளைந்து பயன் தருகின்றன. மனிதருக்கு இறைச்சி உணவாக பயன்படும் விலங்கினங்களுக்கும் இந்த தாவரங்கள் உணவாக இருக்கின்றன. அல்லது மாமிச உணவை உண்ணும் விலங்கினங்கள் உண்ணும் பிராணிகளின் உணவாகவும் இந்த தாவரங்கள் இருக்கின்றன. மனிதனின் அன்றாட தேவையான உணவு, உடை, இருப்பிடம் என்னும் தேவைகளாக இவை உதவி நிற்கின்றன. ஆடைகளுக்கு தேவையான பொருட்களை தருவதும் இருப்பிடம் அமைப்பதற்கான பொருட்களை தருவதும் தாவரங்களே ஆகும். தனக்குத்தானே வளர்ந்து அழிந்து மண்ணோடு மண்ணாகி தான் வளர்வதற்கு உரமாகவும் கனிமப் பொருள்கள் பூமிக்கடியில் உண்டாகும் நிலக்கரி போன்ற எரிபொருள் உண்டாகவும் காரணமாகின்றன இந்த தாவரங்கள். இத்தனைக்கும் மேலாக தன்னையே நம்பியுள்ள மனித உயிர்களுக்கு உயிர்காக்கும் மருந்தாகவும் உதவுகின்றன. நமக்கு கிடைக்கும் முதல் மருந்து பொருள்கள் மூலிகைகளே.
இயற்கையோடு இயற்கையாக ஒன்றி வாழ்ந்த தமிழர்கள் இந்த உண்மையை அறிந்திருந்தார்கள். எனவே தங்கள் வாழ்க்கையின் எல்லா காலகட்டங்களிலும் செடி, கொடி, மரம் என்னும் தாவர வகைகளையும் அதன் உறுப்புகளையும் பயன்படுத்தினார்கள். கொல்லிமலை, கஞ்சமலை, சதுரகிரி, வெள்ளியங்கிரி, இப்படி எத்தனையோ மலைகள் நமது நாட்டில். குறிப்பாக சித்தர் பெருமக்கள் குகைகளை தேர்ந்தெடுத்து அதிலே வாழ்ந்து வந்தார்கள். ஏன் அவர்கள் குகைகளை தேர்ந்தெடுத்தார்கள்? நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மலையிலும் ஒரு குகை அமைப்பு காணப்படுகிறது. இந்த வழியிலே சற்று தொலைவு சென்று வலதுபுறமாக திரும்பினால் உள்ளே குகைக்குள்ளே செல்ல முடியும். இந்த குகைகள் எல்லாம் அந்த காலத்திலே இயற்கையாக ஏற்பட்டது, சித்தர் பெருமக்களால் ஏற்படுத்தப்பட்டது. 2 வகையாகவும் இருக்கின்றன. அவர்கள் நவபாசானங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒரு குகையை ஏற்படுத்த வேண்டுமென்றால் அதை ஒன்றுடன் ஒன்று இணைத்து வெடிக்கச் செய்து அந்த குகைகளை ஏற்படுத்தியதாக சித்தர் நூல்களிலே ஆதாரங்கள் காணப்படுகின்றது. சித்தர்கள் ஏன் குகையிலே வாழ்ந்தார்கள்? அவர்களுக்கு அந்த குகையை தேர்ந்தெடுப்பதன் அவசியம் என்ன? சித்தர் விஞ்ஞானம் என்ன சொல்லுகிறது? சித்தர்கள் மனிதனாக பிறந்து இறை தத்துவத்தோடு ஒன்றி சேருவதற்காக அவர்கள் யோக பயிற்சிகளை மேற்கொண்டார்கள். யோக பயிற்சிகள் மேற்கொள்ளக்கூடிய நேரத்திலே அவர்களுடைய உடல்களிலே பல ரசாயன மாற்றங்கள் ஏற்படும். அந்த ரசாயன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் சூரிய வெப்பம் நேரடியாக அந்த உடலின் மீது படக்கூடாது. அப்படி பட்டால் அதீத தேக ஆரோக்கிய கேடு ஏற்படும் என்பதை அடிப்படையாக கொண்டு சித்தர் பெருமக்கள் குகைகளிலே வாழ்ந்தார்கள். நம்ம கோயிலுக்கு போனால் துளசி கிடைக்கும். துளசி ஒரு பிரசாத பொருளாக நமக்கு கொடுக்குறாங்க. சில இடங்கள்ல அது தேங்காய் தண்ணியில் போட்டு அந்த துளசியை ஊற வச்சு கொடுப்பது வழக்கம். இதுலேயும் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது. தேங்காய் தண்ணியில் ஊறின துளசி அது கபத்தை நீக்குவதாகவும் சளி, காய்ச்சல், இருமல் இவை எல்லாவற்றுக்கும் ஒரு நிரந்தரமான ஒரு மருந்தாகவும் அந்த துளசி செயல்படுது. இதை சித்தர்கள் ஒரு பிரசாத பொருளாக மாற்றி மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்தாங்க. ஏன்னா அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு எல்லாமே அன்னைக்கெல்லாம் விறகுகளை தானே அடுப்பு சமையல் செஞ்சுட்டு இருந்தாங்க. விறகுகளில் சமையல் செய்யும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய புகை, அந்த புகையை அதிகமாக சுவாசிச்சு அந்த காலத்தில் இருந்த பெண்களுக்கு காச நோய் ஏற்பட்டது. இதனால நிறைய பேர் இறந்து போனாங்க. அப்போ இந்த காச நோய்க்கு சரியான ஒரு மருந்து துளசி தான் அப்படின்னு சித்த மருத்துவம் சொல்லுது. தினமும் துளசியை 3 அல்லது 4 விழுதுகள் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தா காச நோய் குறைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்குன்னு சித்த மருத்துவம் சொல்லுது. இதை அன்னைக்கு எவ்வளவோ தடவை எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சொன்னாங்க. ஆனா யாரும் அதை பின்பற்றல. ஆனா இதை பின்பற்றுவதற்கு ஒரு வழியை கண்டுபிடித்தார்கள் சித்தர்கள். அதை பிரசாத பொருளா மாத்துனாங்க. துளசி மாடத்தை நம்ம சுத்தி வந்தோம்னா தாலி பாக்கியம் கிடைக்கும்னு சொன்னாங்க. துளசியை ஒரு தெய்வீக மூலிகையாக மாத்துனாங்க. அதுக்கப்புறம் அவங்க நினைச்ச எல்லாமே நடந்தது. காச நோய்க்கான அனைத்து விதமான மருந்துகளும் தீர்வுகளும் அந்த துளசி மூலமா மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாங்க. எது எப்படியோ நல்லது நடந்தா அதுவே போதும். அதுக்காகத்தான் சித்தர்கள் மக்கள் மத்தியில மக்கள்கிட்ட பல்வேறு விதங்கள்ல எப்படியெல்லாம் மக்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைச்சு செஞ்ச காரியங்கள் நிறைய இந்த மண்ணுல இன்னும் இருக்கு.